எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது நிறையா பேர் ஜாதகம் பார்க்கும்போது சரி, ஒரு கன்சல்டன்ட் பண்ணும்போது சரி, ஆ, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆ, எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்து எல்லா விஷயங்களையும் நான் பண்ணியும் நான் இன்னும் கஷ்டப்படுறேனே, ஆனால் மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆ, கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, இவங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்து என்கிட்ட எழுப்புறாங்க. இப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன், சரிங்களா? அந்த மாணவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரியாக படிக்கிறதில்ல, சரியாக படிக்க போகிறதில்ல. அப்போது அவருக்கு படிப்பு வரலேங்கிறதுக்காக அந்த வாத்தியார் வந்து விட்டுருவாங்களா? அவருக்கு ஸ்பெஷல் கிளாஸு, மேற்கொண்டு அவருக்கு வந்து அடிஷ்னல் கிளாஸு, எழுதுறதுக்கு நிறையா கொடுப்பாங்க, எழுதி பார்ப்பாங்க, படிக்க சொல்லி பார்ப்பாங்க, பிடி பீரியடை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விளையாட்டு துறையில் ஏதாவது இருந்தால் அதை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் அவர் தண்டனைன்னு கருதுவாங்களா? இல்லை அவருக்கான திறமையை கூட்டுறாங்க, அவர் வந்து மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்க வேண்டும் என்பதற்காக வந்து அவருக்கு முயற்சி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? இப்போது அந்த மாணவன் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துழைக்கலை அப்படின்னா, அவர் வந்து பரீட்சையெல்லாம் நல்லா எடுப்பாரா? பரீட்சையெல்லாம் நல்லா பாஸ் பண்ண முடியுமா? வெற்றி பெற முடியுமா? அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி தான் நல்லவர்கள் மேலும் மேலும் கஷ்டப்படுவதற்கு எது காரணம்னா, அந்த அளவுக்கு நம்ம வந்து பூர்வ ஜென்மத்திலேயோ இல்லை இதே ஜென்மத்திலேயோ நாம் வந்து இறைவனை விட்டு விலகி சென்று நம்மளுடைய பாதையவே மாற்றி அமைத்து மீண்டும் அந்த இறைவன் அடி சேர்வதற்கான பக்குவத்தை அடைவதற்காக நமக்கு சோதனைகளையும் தடைகளையும் தாமதத்தையும் இறைவன் வந்து விதிக்கிறார். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நமக்காக தான் விதிக்கப்பட்டிருக்கார். நம்ம மேலும் மேலும் இன்னும் முயற்சி செய்ய வேண்டும், நாம் இன்னும் பக்குவம் அடைய வேண்டும், நாம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் வந்துச்சு. நம்மளை வந்து அவருக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து துன்புறுத்தணுங்கிற ஒரு நோக்கம் எப்பொழுதும் கிடையாது. நம்மளை துன்புறுத்தி அவருக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அப்போது ஒரு நல்ல மாணவன், சிறந்த மாணவன், அவன் மதிப்பெண்கள் இல்லை என்றால், மதிப்பெண்கள் வாங்கவில்லை என்றால், அது அந்த பள்ளிக்கூடத்துக்கே கண்டிப்பாக ஒரு பின்னடைவு. அப்படிங்கிற மாதிரி தான் இறைவனுக்கும் நல்லவர்களை பின்தேங்க வைத்து அவர்களை வெற்றி பெற விடாமல் பண்ணுவதனால அந்த இறைவனுக்கே அது ஒரு பிழை. அதனால் இறைவன் வந்து அப்படி ஒரு ஆன்மாவை பக்குவம் அடையாத நிலையை விடமாட்டார். மேலும் மேலும் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, மேலும் மேலும் சங்கடங்களை சந்திக்கும் போது நீங்கள் அதிக அளவில் வந்து பக்குவத்தை அடையிறீங்க. உங்களுடைய அமைதியை நிலைநாட்டுவதற்காக என்னென்ன வழிகள் இருக்கோ அதில் எப்படிலாம் நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் நம்மளோட அமைதியை வந்து நம்ம வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் உங்களோட அமைதியை இழக்க விடாமல், சத்தியத்தையும் இழக்க விடாமல், நேர்மையையும் இழக்க விடாமல், போராட்டத்தையும் கைவிடாமல் நீங்கள் போகிறீங்களோ கண்டிப்பாக அந்த நிகழ்வு ஜெயிக்கும். அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து தடைகளை விதிக்கிறார். ஸோ இதை வந்து என்றைக்கும் நம்ம வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த கேள்வி வந்து தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன்.